Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. அளவற்ற அல்லாஹ் நிகரில்லா பேரன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்க அமர்ந்திருக்கிற நம்ம அவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மாந்தர்களுக்கெல்லாம் தூதுவர்களாக அனுப்பப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்திற்கான நேர்வழியை நம்மிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு மனிதன் இந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எப்படியெல்லாம் திட்டம் தீட்டி இந்த உலகத்தில் அவன் வாழ்வு உலக இன்பத்தை பெற்று, இந்த உலகம் மட்டும் நிரந்தரம் அல்ல, இது முடிந்து நாளை மறுமை என்று ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வில் சொர்க்கம் நரகம் இருக்கிறது, அதுல சொர்க்கத்திற்கு இந்த உம்மத்தை சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஏராளமான அறிவுரைகளை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழங்கியிருக்கிறார். சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் கண்களால் பார்த்ததில்லை. அதெல்லாம் ஈமானை சார்ந்த விஷயம். இஸ்லாத்தை இரண்டு விதத்தில் நாம் பிரித்து பார்க்கலாம். செயல்பாடு, நம்பிக்கை. அல்லாஹ் ஈமான் கொள்ள சொல்லுகிற எந்த விஷயத்தையுமே நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ்வை நம்ப சொல்லுகிறான், அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியாது. வானவர்களை நம்ப சொல்லுகிறான், நாம் வானவர்களை பார்த்ததில்லை. தூதர்களை நம்ப சொல்லுகிறான், நாம் தூதர்களை பார்த்ததில்லை. வேதங்களை நம்ப சொல்லுகிறான், நாம் பார்த்திருக்கிற ஒரு வேதம் திருமறை குர்ஆன் தான். ஒவ்வொரு நபிமாருக்கும் வேதங்கள் அருளப்பட்டதாக குர்ஆன் சொல்கிறது. நாம் எல்லா வேதத்தையும் பார்க்கிறோம் அல்ல. மலக்குமார்களாக இருந்தாலும், நபிகளாக இருந்தாலும், விதியாக இருந்தாலும், இதுவெல்லாம் உள்ளத்தால் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஈமான் கொள்கிற ஒரு விஷயம். இது ஈமான் என்று சொல்வார்கள். இஸ்லாம் என்றால் செயல்பாடுகள் சார்ந்தது. நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ், இம்மாதிரியான வணக்க வழிபாடுகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் உள்ள வணக்க வழிபாடுகள் எல்லாம் செயல்பாடுகள் சார்ந்தது. அவன் சொர்க்க நரகத்தை எடுத்துக்கொண்டாலும் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்ம யாரும் சொர்க்கத்தை பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்லும்போது பாலாக எந்த நம்ம அதை பார்த்துக்கிறாத அதுதான் சொர்க்கம் இருக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதை நாம் ஆழமாக நம்புகிறோம். அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம். இரவு தொழுகை தொழுகிறோம், 5 வக்து தொழுகிறோம், பயாக உட்கார்ந்து உலக நன்மைக்காகவா? இரவு தொழுகிறதோட ஏதாவது காசு கொடுக்குறாங்களா? பயாத்தை எவ்வளவு நேரம் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாங்களா? இல்ல. இங்கிருந்து நேரத்தை அல்லாஹ்வுடைய இல்லத்தில் செலவிட்டால் நன்மை கிடைக்கும். அந்த நன்மை சொர்க்கத்தில் நம்மை நெருங்கி செல்லும். அப்போ பார்க்காத விஷயத்தை நமக்கு உள்ளத்தில் உறுதி பூண்டு அதிலே நிலைத்திருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்புகளை நமக்கு செய்வார்கள்.
அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகளை நம் காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமான் அப்படியே உறுதியேறும். இந்த மாதிரி சொல்வதை சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்றைக்கு நிறைவேறுகிறது என்றால் அவன் இந்த மாதிரி தானே சொர்க்கம் இருக்கும், இந்த மாதிரி தான் நரகம் இருக்கும் என்ற ஒரு சிந்தனைக்கும் நம்ம வருவதற்கு இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு என்ற தலைப்பு வந்து நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு முன்னறிவிப்பு என்னவென்றால், கியாம நாளுடைய நெருக்கத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு ஆண் 50 பெண்ணை நிர்வகிப்பார். ஒரு ஆணாக இருப்பார், 50 பெண் அவர் நிர்வாகம் செய்வாரு. இது திருமணத்தை பத்தி பேசுற, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 4 தான் ஆண்களுக்கு அனுமதி. அவ இந்த நபி மொழி எதை பேசுகிறது என்றால், 50 பெண்களை பொருளாதாரத்தால் அரவணைப்பாளர் எந்த உறவாகவும் இருக்கும், தாய், சகோதரி, மகள், தூரத்து சொந்தம், நம்ம குடும்பத்திலே கணவனால் கைவிடப்பட்டவர்கள், சிரமத்தில் இருக்கிறவங்க, வயதானவர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய உமா, அவங்களுக்கு சரியான வருமானம் அவர்கள், இப்படி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஆணானவன் 50 பெண்களை என்ன செய்வானா நிர்வகித்து அவர்களை பாதுகாப்பான். இது கேமராவுடைய அடையாளம் சொல்றாங்க. என்ன இந்த முற்காலத்திலே நடப்பதாக தான் அல்லாஹ் சொல்றாங்கன்னா, முதல்ல ரசூல் காலத்தில் இல்லை, யாரையும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. கணவன் இருந்தார் என்றால் தன் மனைவியை பார்த்துக்குவார், தன்னுடைய பிள்ளையை பார்த்துக்குவார், தன்னுடைய பாப்பா அம்மா அவர் பார்த்துக்குவார். அடுத்த நபர் தான் வந்து நம்முடைய வீட்டு பெண்களை நிர்வகிக்கிறோம், பாதுகாக்கணும் என்ற நிலை இருக்காது. ஆனா காலங்கள் மாற 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 பொருளாதார நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட ஆடம்பரமான வாழ்க்கையை மனிதர்கள் விரும்ப என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த பணி சுமைகள் வந்து எல்லோருக்குமே அதிகமாகிறது. பெண்களுடைய அந்த தேக்கங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது என்ன காரணம்? எப்படி ஒரு ஆளால் 50 பேரை நிர்வகிக்கிற நிலைக்கு வருது பார்த்தீங்கன்னா, சில பேர் திருமணம் பண்ணுவாங்க, கணவன் மனைவி மத்தியில பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சுட்டா இந்த பெண்ணை யார் பாப்பா? அந்த பெண்ணுடைய பாப்பா இருக்கா, ஒரு பாப்பா பாப்பாவுடைய கடமை கல்யாணம் பண்ண முடிஞ்சிருச்சு, திருப்பி அது பிளஸ் ஆகுது. மீண்டும் அந்த பெண் ரிட்டர்ன் வரும்பொழுது பாப்பா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. அண்ணன் தம்பிகள் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படி முறையான திருமண வாழ்வு அமையாதனுடைய விளைவு, திருமணத்தினுடைய மனக்கசப்புகள், தலாக், குலாம், இதனால் இந்த சமுதாயத்தில் தேங்கி இருக்கிற பெண்களை எடுத்துக்கொண்டால் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நபிமொழியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விதத்தில் சொல்லுற நபிமொழி அல்ல, நல்ல முன்னறிவிப்பு அல்ல, கேமராவுடைய அடையாளம் அல்ல. ரசூலா சில முன்னறிவிப்புகளை செய்வாங்க. அதுல சிலர் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, சிலர் நம்மள்ட்ட இருக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு முன்னறிவிப்பு தான், பிற்காலத்தில் அவங்க வருவாங்க. அவர்கள் நன்மையான முன்னறிவிப்பு. தஜ்ஜாலை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்க, அவன் நல்ல முன்னறிவிப்பு கிடையாது, அவன் தீமையானவன். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆண் 50 பெண்களை நிர்வகிப்பது என்பது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. எங்கேயோ சமுதாயம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவருடைய செயலினால் குமர்கள் இப்படி பெண்களை செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அந்த சூழலில் அவர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அதிக நுட்பமாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குகிறது. இதுல பாருங்க, திருமணம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சம்மதம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா முதல்ல அந்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க அடிப்படையில் அதை நாம் அமைக்கிறோம். முதல்ல பெண்ணின் சம்மதம் அதிகம், அது தேவை. ஆனா இன்னைக்கு அதை சமுதாயம் சில இடத்துல அபிர்றாங்க. எங்களுக்கு புரிஞ்சிருக்குது, யாரு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு அது புரிஞ்சிருக்குது, நீங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா வேற வேற காரணங்கள் வந்து அது தனி. இப்ப அந்த பெண் ஒரு நியாயமான காரணத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்குது, இருக்க வாழ முடியாத என்று சொல்லும் பொழுது இல்ல இல்ல எங்களுக்கு முடிச்சா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பெண்ணின் சம்மதம் மிக 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 அவசியம். என்றைக்கு விருப்பம் இல்லாமல் 2 உறவுகள் சேருவது என்பது அது மனதால் சேருவதாக ஆகவே ஆகாது. மனப்பொருத்தத்துக்கு பாருங்க, மனப்பொருத்தத்தை வந்து
மனுஷனால கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு 2 பேர் சேர்ந்து இருக்கலாம், அந்த மன பொருத்தத்தை கொடுக்கறது அல்லாது. மனசை அக்செப்ட் பண்ணணும்ல, சில விஷயத்த மனசு வெறுக்கத்தான் செய்யும். நல்லா யோசித்து பாருங்க. சிறுநீர் என்பது எல்லாருக்குமே சுத்தமானதுதான். ஆனால் நம்ம பிள்ளைய நம்ம வேற பிள்ளைய நம்ம மேல சிறுநீர் கழிச்சா நம்ம கோபம் வருவாங்க. ஏன்னா மனசுல ஏற்றுக்கிறது. எந்த பெரிய ஆளா ஒதுக்குறோமா ஊரே 2 ஆக்கிடுவோம். ஆனா சின்ன பையன் கூட நம்ம அக்செப்ட் பண்றோம். சின்ன பையனா அப்படித்தான். அப்ப இந்த மன திருப்தியை, மன பொருத்தத்தை, மன நெருக்கத்தை, அந்த கணவன் மனைவியுடைய 2 மனதையும் அப்படி ஒன்றாக கலந்து வைப்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவர் ஒன்றாக சுற்றலாம், ஒன்றாக இருக்கலாம், ஒரே வீட்டில் வாழலாம், குழந்தை குட்டிகளை எடுத்திருக்கலாம். ஆனால் மனம் ஒத்து போனால் மட்டும்தான் மனப்பத்தம் நீடிக்கும். என்றைக்கு மனம் ஒத்து போகாமல் வேண்டாத அந்த வாழ்க்கையை அவர்கள் கணிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அது உண்மையிலே ஒருவர் பரஸ்பரம் அன்பு, நேசம், காதல் கொண்ட ஒரு பாதையாக இருக்கிறது. என்றைக்காவது அது ஒரு பிரேக் டவுன் என்ன செய்யும், இந்த மாதிரி தலாக்குலா என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். எனவே பெண்ணின் சம்மதம் என்பது மிக 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 முக்கியம் என்பதை பார்க்க நம்மால் முடிகிறது. இதனால் பெண்கள் தேங்கி இருக்கிறார்கள். அவசரமாக புலா கொடுப்பது இது உனக்கு சமுதாயத்தில் இருக்கு. புலா கொடுக்கிறதுக்கு மார்க்கம் பெண்களுக்கு ரைட் கொடுத்திருக்கு. கட்டாயமாக பல மார்க்கங்கள் இல்லாதது இஸ்லாமிய மார்க்கத்துல நாம் நம்முடைய கணவர் பிடிக்கவில்லை அல்லது கணவனோடு வாழ்ந்தால் நம்ம தவறான வழிகளுக்கு சென்று விடுவோம், ஒழுங்கு பிடிப்போடு இருக்க முடியவில்லை, இணைமைக்குமாறு நிர்பந்திக்கிறார்கள், மார்க்கத்தை புறக்கணிக்க செய்கிறார்கள், இப்படி உங்களுக்கு வாழ முடியாது என்ற ஒரு சூழல் அப்படி உண்மையிலே வந்தால் அப்புறம் நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கலட்டி எடுப்பது நடத்தும். கலட்டி என்ன செஞ்சிடலாம், வந்து விடலாம். புலாவுடைய சட்டங்கள் தனி. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனை, பெரும்பாலான புலாக்கள் தலாக்குகள் வருவதற்கு காரணம் இன்னைக்கு பெண்கள் ரொம்ப சரவடியா இருக்கிறாங்க. எடுத்தாலும் எடுத்து புலாக்கள் ஒருவேளை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக அடிக்கிறாங்களான்னு வளர்க்கல. வாழ்க்கையினுடைய அம்சம் எப்படி நம்ம நீடிச்சுட்டு போனோம், கணவன் மனைவியாக இருக்கட்டும், கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் செய்யும், வராமல் யாரும் இருந்ததில்லை. விதிவிலக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கூட இல்லை, அவங்க மனைவிமார்கள் கூட சில நேரத்தில் மனப்பிணக்கு வந்திருக்கத்தான் செய்கிறது என்பதை குர்ஆனில் சொல்லியெல்லாம் புரிந்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதை இந்த சமுதாயம் உணராமல் இருக்கிறார்கள். எவ்வளவோ ஷரியத்துகளை உட்கார்ந்து பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஈகோ, சின்ன சின்ன உலக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுக்கு நான் உங்களோட வாழ முடியாது, எனக்கு என்ன எங்க வாப்பாட்ட சொத்து இருக்கு, நான் அண்டாண்டு நிற்கிறது எனக்கு அவசியமா என்று தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை சராமரியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு நபிமொழியை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு பெண் தகுந்த காரணம் இல்லாமல் புலா கொடுத்தால் அவள் சுமணத்தின் வாழ்க்கையை கூட நுகர மாட்டாள். ஏன்னா பெரியவருக்கு சாதாரண விஷயம் இல்ல, தூக்கி போட்டு நம்ம கொடுத்துருக்கிற மாட்டோம் அப்படின்னு பேசி தூக்கி அடிக்கிறதுல இல்ல. சரியான காரணம் இருந்தால் அது உலகத்தில் உள்ளவங்க பார்க்க முடியாது. ஒரு ஆட்சியாளர் போனீங்கன்னா அவர் பிரிச்சுதான் வைப்பாரு. ஆனால் நீங்கள் ஏன் பெறுகிறீர்கள் என்பது உங்களுக்கும் படைத்த அல்லாஹ்வுக்கும் தெரியும். உண்மையிலே வாழ முடியாது என்று சொல்லலாம், நாம் மனிதர்களை போவோம் என்று சொல்லலாம், நம்மால் கற்பனையை பேண முடியாது என்ற ஒரு சொல்லலாம், நம்மால் மார்க்க பிடிப்போடு இருக்க முடியாது என்று சொல்லலாம் என்ற உங்களுடைய உள்ளத்தை இன்னும் அழியும் சுகுர் உள்ளங்களை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்தை அறிகிறார். அவனுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு அவர் மறுமையிலே உங்களுக்கு அதற்கான பரிசை கொடுப்பார். அது உண்மை என்றால் பிரச்சனை, இல்லை என்றால் உலகத்துல கோட்டையோ சரியத்தை அடிச்சு விலகி வந்து விடலாம். ஆனால் மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாழையை கூட நீங்கள் உணர முடியாது என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இது விளங்காத பெண்கள் பல நபர்கள் அவசரப்பட்டு சின்ன வயசுலே சில ஊர்களெல்லாம் திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. பக்குவம் 18-19 வயசு ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்வில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாது. மதியம் என்ன சமைக்கிறது கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது. எப்படி தன்னுடைய வாழ்வில் ஒரு திடகாலமான உறுதியான ஒரு முடிவை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாத பக்குவத்திலே தூக்கி எத்தனையோ புரிந்த வழக்குகளை சரியங்களை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை சிறிய உட்கார்ந்து பேசினாலும் சிறிய பிள்ளைகளுக்கு புரிய வைப்பது என்பது அவர்கள் சின்ன பிள்ளைகள் கேட்ட பொருள் இல்லைன்னு அந்த அடம் பிடிக்கிற அந்த கேரக்டர்கள் அவர்கள் இருக்கிறதுனால அவர்களுக்கு புரிவதில்லை என்பதையும் சமுதாயம் புரிந்து கொண்டு புலா விஷயத்தில் பெண்கள் நிதானம் பார்த்து தங்களுடைய முடிவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம் உங்களுக்கு சலுகையை கொடுக்கத்தான் செய்திருக்கிறது. அதை முறையாக நீங்கள் தேவைப்பட்டால்
பெண்களால் பயன்படுத்துவதுதான் சரி. இன்னைக்கு பல இடங்களில் இல்லாத காரணத்தினால் குமர்கள் பெண்கள் தேங்கி இருக்கிறார்கள் என்ற இந்த விஷயம் இருக்குது. இது ஒன்று. அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க, ஆண்கள் உழைப்பதில்லை, பொதுவான வருமானத்தை ஈட்டி பெண்களுக்கு வருமானத்தை கொடுப்பதில்லை. ஆடம்பரமா கொடுக்கணும் அவசியம் இல்லை. சில பெண்கள் இருக்கிறாங்க, கணவன் என்னதான் உழைச்சாலும் தெரியும், என்னதான் கொடுத்தீங்க ரொம்ப தலைங்கிறது. அவன் என்ன கம்பர் பக்கத்து கூட பாக்குறாரு, அட்டாக்களை பாக்குறாரு, அவங்க எப்படி நகை போட்டுருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. இந்த பெருநாள் இருக்குது, பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எவ்வளவு போறது தெரியுமா? இத்தனை ஆயிரத்துக்கு எடுத்தாதான் அது ஒரு கெத்து எங்களுக்கு. நாங்க 500 ரூபாய் படம் சொல்ல முடியுமா? யாராவது கேட்ட 1000 ரூபாய் சொல்ல முடியுமா? என் பக்கத்துல இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் சொல்றாங்க. நீங்க என்ன சும்மா போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, வாங்க அந்த பெரிய கடைக்கு போதிச்சு போவோம். இப்படி எல்லாம் கடவுளுடைய வருமானத்தை மீறி தங்களுடைய ஆசைகளை வளர்க்கிற பெண்களும் சில உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த சில பெண்களை தவிர சில பெண்கள் அல்லாஹ் நமக்கு அருள் செய்ய வேண்டும். நமக்கு எந்த வருமானமோ அதை வைத்து கழிப்பார்கள், கடற்படாமல் இருக்கிறது என்னையும் நம்முடைய ஆசைகளை சுருக்கிக் கொண்டு அல்லாஹ் பின்னாடி வளர்க்க செய்தால் நம்முடைய ஆசையை நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். வருங்காலத்திற்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் யாருக்கும் கையை நாம் முறையாக நல்ல இருக்கிறதை வைத்து வாழ கற்றுக் கொள்வோம் என்று எத்தனையோ ஈமானுள்ள பெண்கள் நடக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளைக்கு அருள் செய்வான். சில நபர்கள் இப்படி முடிவெடுப்பதனுடைய விளைவு அந்த ஆணுடைய வருமானம் பட்டாத காரணத்தினால் வேறு நம்முடைய தம்பிட்டையோ அண்ணன்டையோ வாப்பாட்டையோ திருமணத்துக்கு பின்பும் கூட மீண்டும் அவர்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயம் சந்திக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்களுடைய சோம்பேறித்தனம். சில ஆண்கள் உழைப்பதில்லை, உழைப்பதில் ஆர்வமில்லை. இஸ்லாம் உழைப்பை கொடுத்து கடுமையாக சொல்கிறது. சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய கரத்தால் உழைக்கிற அந்த உழைப்பை விட சிறந்த ஒரு பொருளாதாரம் எதுவும் இல்லை. உழைச்சு சாப்பிட இஸ்லாம் அவ்வளவு ஆர்வம் கொண்டுகிறது. அந்த அளவுக்கான ஆர்வத்தோடு ஆண்கள் பொருள் ஈட்டுவதற்கு, ஹலாலான பொருள் ஈட்டுவதற்கு கண் முளைத்து உடல் உழைப்பை சேர்த்து என்ன செய்யணும், அவர்கள் உழைக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்குள்ள ஒரு தொற்று என்னவென்றால் சோம்பேறித்தனம். நோம்பலே எடுத்துக்கோங்க, சோம்பேறித்தனம் இருந்தா இல்லை. நம்மளால தாண்டிச்சுன்னா இந்த சிறப்பு நமக்கு கிடைக்காது. ஒற்றைப்படை இரவு இல்ல, ஒற்றைப்படை இரவுகளை நாம் தாண்டி சிறப்பு அடைய முடியாது. ஆனா யோசித்து பார்க்க, சோம்பேறித்தனத்தை செய்தான் வருவான். வணக்க வழிபாட்டுல, பயான் நிகழ்ச்சிகள்ல, ஒரு வசனத்தை மனனம் செய்வதில், ஒரு பயான் விஷயத்துக்கு தயாராக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ள மக்களுக்கும், பாமர மக்கள் இருந்து பெரும் ஆலிம் என்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே சைத்தானுக்கு அவன் சோம்பேறித்தனத்தை ஊட்டுகிறான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம், உழைப்பதற்கு ஆண்கிட்ட அந்த சுறுசுறுப்பு இன்மை காரணத்தினால் இந்த பெண்கள் மீண்டும் வேறு ஒரு ஆண்கிட்ட தன்னுடைய வார்த்தையோ தன்னுடைய அண்ணனுக்குமார்களுடைய தேங்கி நின்று அவர்களிருந்து அந்த நிர்வாக செலவை வாங்குகிற அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமாத்காரர்கள் அவர்கள் சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில இயல்பாகவே கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கலாம், அல்லது கணவன் வாழ்க்கையுடனான செயலை செய்துவிட்டு ஜமாவை விட்டுவிட்டு சென்று விடலாம், அல்லது கணவன் இறந்து விடலாம். இப்படியான பெண்களும் கணிசமாக சமுதாயத்தில் தேங்குவார்கள். இந்த ஜமாத்தார்களுக்கு எந்த ஜமாத்தாக இருந்தாலும் வைக்கிற கோரிக்கை என்னவென்றால், இம்மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்கணும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அவர்களை பொருளாதார ரீதியாக சரி செய்வது என்பது மிகப்பெரிய நன்மையை நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, வக்ஃப் நிலங்கள் இருக்கிறது, 30,000 ஏக்கர் சொல்றாங்க. எத்தனை கோடி போகும் நமக்கே தெரியல. கணக்கு அடிப்படையில் எந்த சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு யாருக்கு பிரயோஜனப்படுது, எந்த ஏழைகளுக்கு பிரயோஜனப்படுது, எவ்வளவு கஷ்டப்படுறவர்களுக்கு இந்த சொத்துக்கள் கொடுக்கப்படுதா? ஜமாத்தார்களாக ஊர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஜமாத்துடைய பிராப்பர்ட்டி என்ன, இதன் மூலியமாக அல்லது நம்ம நன்கொடைகள் வசூல் செய்து நம்ம மஹல்லாவுக்கு கீழே உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு, யார் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கீழே இருக்கிறார், யார் மருத்துவத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் என்று தமிழகத்தில் உள்ள அந்தந்த மஹல்லாவை சார்ந்தவர்கள், அந்த ஜமாத்தார்கள் தங்களுடைய மஹல்லா மக்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தை தூக்கி எரிந்தால் கூட அவர்களுக்கு தன்னிறைவான ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம். இதனாலும் பெண்களுடைய அந்த நிலையை செய்து ரொம்ப அதிகமாகி தேங்கி இருக்கிறது. முறையற்ற பெற்றோர்கள் செய்கிற சில தவறுகளால், கவனிப்பின்மையினால் இந்த பெண்கள் தேங்கி இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு ஆண் 50 பெண்களை நிர்வகிக்கிறான் என்றால் சமுதாயத்தில்
இத்தனை நபிமொழிகள் மீறுகிற காரணத்தினால் இவர்கள் எல்லாம் தேங்கி இருக்கிறார்கள். அந்த தேங்கி நிற்பதனுடைய விளைவுதான் என்று ஆகின்றால் இப்படியான ஒரு சூழலிலே சமுதாயத்தை ஒரு நிர்பந்தத்தை தருகிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு முன்னறிவிப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புகாரில் வர 4777வது ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றாங்க, இதா வலதத்தில் இம்ராஅத்து ரப்பத்தஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பார். இன்னைக்கு நம்ம 2 கோணத்தில் அணுகிறோம். இது ஒரு முன்னறிவிப்பு. ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண்ணை ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுப்பார். திருமணத்துக்கு பிறகு பொம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அந்த பொம்பளை பிள்ளை யாரா பெற்றெடுக்கிறால தாய்க்கு எஜமானி, மகள் தாயை நிர்வகிக்கக்கூடியவளாம். அப்படி வருமா? தாய் தான் பிள்ளைய வளர்க்கணும், மகள் எப்படி பிள்ளைய இது பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு பார்க்கணும், ஆண்கள் சரியான முறையில பெற்றோர்களை பேணாமுறை விளைவு பெண் குமர்கள்ட்ட பெற்றோர்கள் சென்று விடுகிறார்கள். எல்லா வயதில் இருந்த தாயும் தந்தையும் ஆண் மக்களால் பாதுகாக்கப்படுறாங்களா? வீடு வசதிகள் கொஞ்சம் குறைவா இருக்கு, மாற்றி வச்சிருக்கிறது வேறு. வருமானம் ரீதியாக யோசிச்சு பாருங்க, பெண் மக்களை சார்ந்து எத்தனை அம்மாமா இருக்கிறார். பெண் பிள்ளைகள் வேலை செய்து கூலி வேலைகள் செய்தேனும் தாய்க்கு தந்தைக்கு கொடுப்பார்கள். ஆம்பளை பிள்ளை இல்லையா கேட்டா ஆம்பளை பிள்ளை இருக்கிறான், உசுரோட தான் இருக்கிறான், தெம்போட தான் இருக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் பொருளாதாரம் இருக்கிறான், ஏதோ ஒரு காரணத்தினால் ஆயத்தை கவனிக்காமல் இருக்கிறான். அவன் ஒரு பெண்ணு தன்னுடைய எஜமானியை பெற்றெடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா சமுதாயத்தில் எவ்வளவு மோசமான நிலை. பெற்றோர்கள் குறித்த செய்திகள் அறியாதவர்களான சமுதாயம் இருக்குதா? இஸ்லாமிய ஆண்களோ பெண்களோ நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களை உங்களுடைய தாய் பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாள். இது எப்போ அந்த திருமணமான ஸ்டேஜ்ல நீங்க ஒரு பிள்ளைக்கு தகப்பனாவீங்கள, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தாயாவீங்கள, அப்பதான் அந்த கஷ்டம். ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அந்த தாய் படுகிற கஷ்டம் என்ன? அந்த பிள்ளையை 2 ஆண்டு காலம் அல்லது 3 ஆண்டு காலம் பால் கொடுத்து வளர்ப்பதற்கு அவர் படுகிற கஷ்டம் என்ன? தவறு ஓடுகிற பருவத்தின் பின்னாடியே துரத்தி சென்று எந்த ஆபத்தும் அவன் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக நமக்காக தாய் செய்த அந்த சேவகம் என்ன? அதனால அல்லாஹ் சொல்லாட்ட மதா ஹர்பி ஹுஸ்ன் சஹாபத்தி அல்லாஹ்வுடைய இந்த உலகத்துல யாருக்கு நான் ரொம்ப மூலமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கேட்கும் பொழுது உங்களுடைய தாய் என்றார்கள், பிறகு யார் பிறகும் தாய் என்றார்கள், பிறகு யார் பிறகும் தாய் என்றார்கள், அதற்கு பிறகுதான் தந்தையை சொன்னார்கள். நீ பார்க்கிற சமுதாயத்துல தாய் தந்தை விஷயத்துல அவனுக்கு விழிப்புணர்வே இல்லை. தாய் தந்தையை பகைத்துக் கொண்டு உங்களால் சுமத்தில் நுழைய முடியுமா? நீ ஊருக்கு உபதேசம் செய்யலாம், நீ ஊருக்கு காசு பணத்தை அள்ளி கொடுக்கலாம், எவ்வளவு பெரிய கொள்கைவாதியாக இருக்கலாம், எத்தனை ஹஜ்ஜும் செய்திருக்கலாம், உமராவும் செய்திருக்கலாம். ஆனால் தாய் தந்தை முறையாக பேணவில்லை என்றால், சேவகம் செய்யவில்லை என்றால், அப்படி உள்ளத்தை நீ காயப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக ஆளாக இருந்தால் நன்றாக உங்களுடைய மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஒரு நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றது பலாவுக்கு அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றது தெரியுமா? ஒரு வாலிதைனி இன்சான், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்க. உலகத்துக்கு நான் வந்திருக்கிறோம்னா 2 நாட்டம் 2 காரணம். ஒன்று அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒண்ணு. யார் மூலியமா வந்தேன்? என் தாய் தந்தை மூலியமாக தான் நான் வந்தேன். யார் மூலியமாக நம்ம வந்தோம் அவர்களை மறுக்கலாமா? அது இன்று இருக்கிற வளர்கிற டீனேஜ் பருவத்தில் படிக்கிற பிள்ளைகளை எடுத்து போட்டீங்கன்னா பாப்பா அம்மாவுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு புரிவதே இல்லை. எதிரியாகவே பார்க்கணும். போன கொடுத்ததையா அம்மாவை எதிரியா பார்க்கறது. நாளைக்கு நீ பெரிய ஆளாக ஒரு குழந்தை பெற்றிருக்கும் ஓமகமுள்ள போனை யூஸ் பண்ணும்போது உன்னுடைய உள்ளம் வந்துருப்பாரு. அந்நேரத்தில் திரும்பி பார்த்தா அவன் தாயோட இருக்க மாட்டாங்க. நீ உன் பிள்ளைகளுக்கு கண்டிஷன் பண்ணும்போது உணர்வாயே, இதாலே எங்க அத்தா அம்மா என்னை வச்சு பயந்துருப்பாங்க, காலம் கெட்டு போயிருக்குது என்று உணர்ந்து நீ பார்க்கும் பொழுது பின்னாடி பார்த்தா அவன் தந்தை இருக்க மாட்டார். அதுவா புத்திசாலித்தனம்? அல்லாஹ்வுக்கு தந்தை உண்டா? அல்லாஹ்வுக்கு தந்தையை பார்த்து உண்டா? கிடையாது.
பிறந்த சிறிது நேரத்தில் சிறிது காலத்திலே அல்லாஹ்வுடைய தாய் மரணித்து விட்டார்கள். நான் இடத்துல இருந்தாங்க, பாப்பா குழந்தைங்க கபருக்கு சென்றால் அல்லாஹ்வுக்கு பாப்பா பிரார்த்தனை செய்து அழுவார்கள். மறுபடியும் அவ்வளவு பிரார்த்தனை செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் பாப்பா சொன்னதுல பார்க்க முடியுமா? அவர்கள் நரகவாசி சொல்லப்பட்டாங்க. கல்ல எவ்வளவு வாக்கியம் தந்திருக்கிறான். நம்ம பாப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையே. எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டவரை வளர்த்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மறந்துவிட்டு தாய் தந்தைக்கு எதிராக நடக்கிறார்கள். அது திருமணத்திற்கு பிறகு அந்த வயது முதிர்ந்தவர்களாக ஆகிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். இம்மா எவ்வளவு வந்தா இந்தக்கல் கிபர் அஹதஹுமா கிலாஹுமா, அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை என்ற பருவத்தை அடைந்து விட்டால் வலா தகூல் லஹுமா உஃபீன், நிச்சயம் சொல்லாத. வலா தன்ஹருமா, அவ்விருவரை நீ வெறுக்காதே. உடனே அர்த்தம் வெறுக்கிற செயலை கூட செய்வார்கள், நீ வெறுக்காத. குல்லம்மா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை சொல். வாழ்ந்தவர்கள் குறைந்த நாட்கள் தான், மறைந்த பிறகு குழம்பியது எந்த குறைந்தது பல பேரும் பார்க்கும். அது பொழுது அப்படி செஞ்சுட்டேங்க அல்லாஹ்வுக்காக. இப்ப எங்க மாமா பார்த்தா ஏதாவது செஞ்சாலும் எப்ப மௌத்துக்கு அப்புறம் பாபா உமாவை பகைத்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு முன்பாக மரணித்து விட்டால் ஒரு மன்னிப்பு கேட்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு பேசல, பெரிய ஆட்களுக்கு தான் சொல்றேன். கல்யாணம் ஆகி உங்களுக்கு புள்ள இருக்குது, பேர பேத்தி இருக்குதுமே, உங்க பாப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அவனை எப்படி மரியாதை கொடுக்கிறீங்களா? மரியாதை கொடுக்குறீங்களா? இந்த அளவுக்கு உங்களை வச்சிருக்கிறோம். நன்றாக இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் தந்தையும் நோய்மைப்படுத்திவிட்டு சுரம் செல்ல முடியாது. ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, சொர்க்கத்துக்கு போனவா யார் இடத்துல தாயும் தந்தைக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு சேவனம் செய்து சொர்க்கத்துக்கு அப்படி போனவா முட்டாள் இருக்கிறார்கள், அவன் தோல்வி எழுந்து முட்டாள் இருக்கிறார்கள். சொர்க்கத்துக்கு போக அதிக வாய்ப்பா வயதான தாய் தந்தை இருந்தால் அவன் சேவனம் செய்யும், சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஏன் சொல்ற, திருமணத்துக்கு பிறகு வந்த பாதை இன்றைக்குமே மறக்கக்கூடாது. அப்பா அம்மா கவனிக்கிறது இல்ல. யார் ஆண் பிள்ளைகள் 3 நாள் அடங்க தெரிந்தாங்களே, 10வது நீ 1 மாசம் அம்மா வச்சு பாரு, நீ 2 மாசம் வச்சு பாரு, நான் பார்க்க முடியாது, நீ பாரு நான் பாரு, என்னடா நீ பாரு நான் பாரு, இதை உங்க அம்மாவை பெற்றெடுக்கும் போது இருந்தா ஒத்துக்கிட்டியா? யாரையாவது என்னால பிள்ளை வளர்க்க முடியல, நீ வளர்ந்து சொன்னாங்களா? அரை கஷ்டமோ நஷ்டமோ தன்னுடைய வயிறை பட்டினி போட்டு அந்த தாய் உனக்கு தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு தாய்ப்பாலை 2 ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறாள். நீ காலம் போராடி இருந்து கோடி ரூபாய் காலத்துக்கு எரிந்தால் கூட நீ 2 ஆண்டு காலம் தாய்க்கு ரத்தத்தை உயிட்டு கொடுத்து பால் கொண்டால் நிகழ்வு கொடுக்க முடியாது. இன்றைக்குள்ள அறிவியல் உலகம் கூட தாய்ப்பாலை அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பால் போடுறாரு, என்ன சத்து இருக்கு? இயற்கையாக அல்ல ஏற்படுத்திய சத்து உண்டா? எத்தனை கோடி கொடுத்தாலும் 2 ஆண்டு காலத்தோட ஒரு சத்து கிடைச்சதுல, அதனால நீ நிக்கிற. தாய்ப்பால் இல்லாத பிள்ளைகளுடைய நிலைமை கணக்கெடுத்து பார், மருத்துவர்கள் கேட்டுப்பார். வளர வளர எலும்பு தேய்மானம் நோய்கள் காரணம் அந்த தாய்ப்பாலுடைய சரியான முறை அந்த பிள்ளைகளுக்கு இல்லாத காரணத்தினால் அப்ப எந்த அளவுக்கு வயிறு முட்டை முட்டை குடிச்சோம அந்த தாய் தந்தைக்கு 500,000 கொடுக்குன்னு உனக்கு கஷ்டம். நீ தாய்க்கும் தந்தைக்கும் கஷ்டப்பட்ட உனக்கு எல்லாம் மறக்க செஞ்சிருவான். அது உலகத்துல நீ பொருளாதாரம் வழங்கப்பட்டவளா இருந்தாலும் சொர்க்கத்துல நீ பெரிய ஆளாயிடுவ. எத்தனை குடும்பத்துல உப்பா நீ பாத்துக்க நான் பாத்துக்க இன்னும் 10,000 உப்பா வேண்டிய நீ 4 மாசம் நான் 4 மாசம் என்ன யாரை யாருக்கு வைக்கிறது? அதை போட்டி போட வேண்டும். மறுமையை அங்கே வந்து நான் பார்க்கிறேன் வாங்குவாங்க, தம்பிலாம் பார்க்கணும், தம்பி உள்ள இருக்கிறிய எனக்கு வாங்கி கொடுக்க நான் இந்த போட்டி வேணும் சமுதாயத்துக்கு. இது இல்லாமல் ஒதுங்கிய அந்த தாய்மார்கள் தாய் வந்து ஒண்ணு செய்ய முடியாது. உழைக்க முடியுமா? அடே உழைப்பெல்லாம் ஒழிஞ்சு தின்னு நீ ஒரு ஆளாக நின்று சமுதாயத்தை உழைச்சதுக்கு அப்புறம் பாவம் சக்கையாக உப்பப்பட்டவர்களை தூக்கி எறிகிறாய். மனிதாய்மான் ஈவு இறக்கம் உள்ள எவரும் தொழில் செய்ய உனக்கு 1000 பிரச்சனைகளை செய்யலாம். அல்லா
எல்லாரும் மறுமையில் பார்த்துக்கொள்வோம். உனக்கு என்ன டியூட்டி? சேவம் செஞ்சுட்டு போ. அநியாயம் பண்ணா என் நம்பண்டா விட அந்த வயசு புரியலையா, அவ்வளவுதான். அது அல்லாஹ் சோதனையா வச்சிருக்கிறான். நீ என்ன சொன்னாலும் உனக்கு எதிராக இருக்காங்களா, அல்லாஹ் உன்னை அந்த விதத்தில் சோதிக்கிறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையில முதலாளி நீ சொல்றத புரிஞ்சுக்கிறா, காசுக்காக இருக்கிறோம் தூக்கி போட்டு வந்தோமா முதலாளிய போட நீ வேண்டாம் காசு போயிருமே பாமாவுக்கு கூட கேட்க ஆள் இல்லை, யாருக்கு கேட்டுவா? மரியாத செயல்களை விட்டு அல்லாது நம்முடைய ஆட்களை பெண்களை பாதுகாக்க வேண்டும். ஆட்கள் உழைக்கக்கூடியவர்கள், நீ தான் தாய் தந்தைக்கு மனைவி பிள்ளைக்கு உழைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம். எத்தனை மணி நேரம் உழைத்து உடலை வருத்தி கொண்டாலும் பொருளாதாரத்தை சேர்த்து நல்ல முறையில் தாயுடைய தந்தையை நீ நல்ல முறையில் வைங்கள். இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தும் கூட ஓரகட்டப்பட்ட எந்த காரணமாக இருக்கலாம், அது அந்த மகனுடைய மனைவியுடைய காய்ச்சலால் அல்லாஹ் அறிவால் அல்லாஹ் மறுமையை கலக்கத்திக்க போர்மானவன். நான் சொல்லுகிற ஒரு அறிவுரை என்றால், யாருடைய தாய் தந்தைக்கும் யாருக்கும் நீங்க நிற்கக்கூடாது. ஒரு ஆண் அவனுடைய தாய் தந்தைக்கு சேவகம் செய்தால், மனைவியாக இருந்தாலும் ஒரு ரைட் கிடையாது. அந்த மனைவி அவன் தாய் தந்தைக்கு சேவகம் செய்தால், என்ன கணவனாக இருந்தாலும் உனக்கு ரைட் கிடையாது. ஏனென்றால் தாய் தந்தைக்கு அந்தந்த பிள்ளைகள் தான் சேவகம் செய்வார்கள். பிள்ளைக்கு பாசம் இருக்கத்தான் செய்யும். உடம்பு சரியில்லையா பார்க்கத்தான் செய்வாங்க, நாலு காசு கொடுக்கத்தான் செய்வாங்க. தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. உன் தாய் தந்தை நீ பார்க்க கூடாது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ சொன்னால், முதல்ல அவன் ஈமான் உள்ளவனா பாரு. அவன் ஈமான் உள்ளவனா இல்ல ஆம்பளை சொல்றவங்க அவன் ஈமான் உள்ளவனா? அவன் தாய் தந்தையை பார்க்க கூடாது யார உலகத்தை தடுக்க முடியும்? யார தடுக்க முடியும்? இதனால பாத்தீங்கன்னா தாய் தந்தை வயது முதிர்ந்து அப்படியே ஒதுக்கப்பட்டு பெண் பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைக்கு என்ன வருமானம், என்ன இயலுமோ அதை செஞ்சு கூலி வேலை பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிறது, அவங்க முடிச்சு கிடைக்கிறதுல கொஞ்சம் மிச்சம் முடிச்சு வச்சு அந்த உமா கண்ணியம் இல்லாம வீட்டில் இருந்து அப்படியே சரிப்படுத்துறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை. சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பால். இந்த கருத்திலையும் புரிஞ்சுக்கலாம். வித்தியாசம் சொல்லிக்கிறேன். இதில் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது என்னவென்றால், சில பேர் நல்ல தாய் தந்தைய கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றெடுக்கிற வாப்பாவும் பயன்படுத்துறது தெரியுமா? வேலைக்காக மட்டும், வேலைக்காக மட்டும் பிள்ளைய வாங்கணும். பார்க்கத்தான் தப்பு இல்லை, அவங்க பேர பத்தியோ பாப்பாங்க கொஞ்சம் சரி, அதுக்காக மட்டும் வச்சிருக்கிறது. வேலைக்கு மட்டும் ஒரு பெண் இருக்கிறது. அதான் எஜமானி அடிமை. ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பார். வந்தோட உமா அடிமைமார்கள் அதை செய் இதை செய். பல ஊர்ல பார்க்கிறோம், வயசானவங்க அவ்வளவு வேலை பார்க்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒருவேளை ஒண்ணு செய்யாம இருந்தா நம்மள தண்டம்னு சொல்லிட்டா உடம்பு முடியாத வயது முதிர்ந்த நிலையில போய் காய ஊட்டி கொடுத்து கொடுப்பாங்க. தண்ணி வந்தா ரோட்டை கொடுத்துட்டு வருவாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க. கஷ்டமா தான் இருக்குது. சுகர் பிரஷர் மாத்திரை டப்பால வச்சுதான் செய்வாங்க. என்ன காரணம்? திட்டம் சொல்லிட்டா. ஆயுத மனசை பாருங்க, ஒருவேளை பாரம் நினைச்சுட்டா நம்ம கை வச்சாலும் பிரச்சனை இல்லை, கால் வச்சாலும் பிரச்சனை இல்லை, மாலை என்ன முடியுமா செய்வோம்? ஆரோக்கியம் இல்லையா? பிரச்சனை இல்லை. மாடி ஏறி இறங்கணுமா? பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைகளோட பாரம் நினைச்சுவோம் என்ற பயத்திலேயே கூணி குறுகி வாழக்கூடியவர்கள். ஒவ்வொருவருடைய தாய் தந்தை ஒரு கணம் கற்பனையில கொண்டு வந்து பாருங்கள். உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்படி அனுசிக்கிற யா அல்லாஹ், சிறு வயதில் இவர்கள் என்னை எப்படி பராமரித்தார்களோ அந்த மாதிரி நீ அவர்களை பார்த்துக் கொள்ள, அவர்கள் நீ அருள் செய்கின்ற துஆவை ஒரு தாய் தந்தைக்காக கேளுங்கள். இந்த ஒரு முன்னறிவிப்பு சமுதாயத்தில் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. பெண்ணின் தயவில் அந்த தாய் இருக்கிறார். தாய் தந்தை என்பவன் பெண்ணுடைய வீட்டில் இருப்பதில், மகள் வீட்டில் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் மகளுடைய எல்லாவற்றிலும் மகளை சார்ந்தே இருப்பது என்பது சமுதாயத்தில் ஆரோக்கியமானதல்ல. ஆண் பிள்ளை இல்லைன்னா இல்லைங்கிற ஆண் பிள்ளைகள் 3, 4, 5 கூட மகள் வீட்டை தள்ளப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றி இந்த மகன்மார்கள் நடந்து கொள்ளுங்கள். பெண்களும் தன்னுடைய தாய் தந்தைக்கு நீங்களும் சேவகம் செய்யத்தான் செய்யணும். எனவே நீங்களும் உங்களுடைய தாய் தந்தைக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றைக்கும் இந்த தீமையான உணர்வுகளை நாம் ஒரு காலம் விழுந்துவிடக் கூடாது. நம்மை பெற்றெடுத்தவர்கள் அவர்கள்தான். இந்நாளும் நாளைக்கு வாப்பாவுடைய
பேர் சொல்லிதான் நீங்கள் மறுமையில் அழைக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வருகிற காலத்தில் இந்த தாயின் கருத்தையும் நம்ம பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம மேற்சொன்ன அந்த முன்னறிவின்படி சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்வில் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் எந்த விதமான ஒரு தீங்கு இல்லாதவர்களாக இந்த வாழ்வை நாம் கடைபிடிக்கலாம். இன்னும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகள் ஏராளமானது நம்முடைய சமுதாயத்திற்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அடுத்த காலத்தில் ஒவ்வொருவரையும் காண்பவர்கள் கூடிக்கொண்டவர்களாக உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.